அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழகத்துல நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை வெளியிட போறாங்க. அதாகப்பட்டது 2021 திமுக அரசு பொறுப்பேற்றவுடன் 5 சவரனுக்கு உட்பட்ட நகைக்கடன்களை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தது. இதன்படி சுமார் 6000 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டது 2021. சுமார் 14,50 லட்சம் பேருக்கு அரசு கடனை தள்ளுபடி செய்து அதே நேரம் சுமார் 35 லட்சம் பேர் தகுதியானவர்களாக வாங்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற டைம்ல பாத்தீங்கன்னா எப்பொழுது இந்த நகைக்கடன் தள்ளுபடியை வழங்க வரும் அப்படின்ற மாதிரி தகவல்கள் அனைத்துமே நமக்கு வந்திருக்கு. ஸோ கூட்டுறவு வங்கிகள்ல நீங்க வைத்திருக்க நகைக்கடன்கள் அனைத்துமே தள்ளுபடி செய்யறதுக்குண்டான ஒரு மாபெரும் அறிவிப்பை முதல்வர் விஜய் அவர்கள் விரைவில் வெளியிட இருக்காரு. என்ன அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவின் வாயிலாக நாம தெரிஞ்சுக்க போறோம். நீங்க நம்முடைய சேனலை முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணிச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் நகைக்கடன் தள்ளுபடி குறித்த எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. கூட்டுறவு மற்றும் அரசு வங்கிகள் இது தொடர்பான விவரங்கள் அனைத்துமே சேகரிக்கப்படுவதாக தகவல்களும் வந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு கூட்டுறவு வங்கிகளிலும் தள்ளுபடிக்கு உண்டான பட்டியல்கள் அனைத்துமே ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் குறிப்பிட்டே சொல்றாங்க. தமிழ்நாட்டில் கடந்த சில நாட்களாக பொதுமக்கள் மத்தியில் அதிக பேசப்படும் விஷயங்கள்ல ஒண்ணு இந்த நகைக்கடனுடைய தள்ளுபடி. ஸோ இந்த நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு எப்பொழுது? தமிழகம் முழுவதுமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முதல்வர் விஜய் அவர்கள் வெளியிட போறாரு. ஸோ இந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதியிலிருந்து நகைக்கடன் வாங்கிய அனைவருக்குமே ஆகப்பட்டது 5 சவரனுக்குள்ளாம நீங்க நகைக்கடன்களை வாங்கியிருந்தீங்க அப்படின்னா முழுமையான தள்ளுபடியை பெற்றுக்கொள்ளலாம். 5 சவரனுக்கு மேல இருந்துச்சுன்னா ₹1 கூட தள்ளுபடி கிடையாது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டே சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டின் நகைக்கடனுடைய வாங்கியவர்களுடைய எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்குது. எப்பொழுது இவர்களுக்கு தள்ளுபடி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா நகைக்கடனுக்கு உண்டான வட்டியை கட்டலாமா வேணாமா? கூட்டுறவு வங்கிகள் பாத்தீங்கன்னா எங்களை கட்ட சொல்லி டார்ச்சர் பண்றாங்க. இப்ப இருக்கிற டைம்ல நாங்க கட்டலாமா வேணாமா? யாருக்கு இந்த நிபந்தனைகள், யாருக்கெல்லாம் இது பொருந்தும், அந்த மாதிரி எல்லாமே கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா பயிர்க்கடனை தள்ளுபடி செய்தது போலவே முதல்வர் விஜய் அவர்கள் நகைக்கடன்களை முழுமையா தள்ளுபடி செய்ய ரெடியா காத்துட்டு இருக்காரு. இதற்கான ஒரு அரசாணை விரைவில் வெளியாகலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்புகள் எகிரிக்கொண்டிருக்கிறதுங்க. ஸோ நகைக்கடன் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா மக்கள் அவசர தேவைக்காக வைத்து கொண்டிருப்பது. நகையோடைய ரேட்டு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ₹800 பக்கம் ஒரு சவரனுக்கு குறைஞ்சிட்டு இருக்கு. ஸோ 1,07,000 பக்கம் இருக்கு. ஸோ விரைவில் பாத்தீங்கன்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடியுடைய ரேஷியோவை மாற்ற அமைக்கிறாங்க. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா தள்ளுபடியில நிச்சயமா பாத்தீங்கன்னா சில சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அது கூட்டுறவு வங்கிகள்ல வைத்திருக்கக்கூடிய 8 கூட்டுறவு வங்கிகள்ல வச்சிருக்கக்கூடிய நகைக்கடன்கள் மட்டும்தான் இந்த தள்ளுபடிக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி ஒரு அரசு அறிவிப்பு இருக்கு. இது எல்லாமே நம்ம பாக்குறப்ப 8 வங்கிகள்ல மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடிக்கு உண்டான ஒரு ஃபார்ம் கொடுக்க போறாங்க. ஸோ யாரெல்லாம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு பட்டியல் ஒன்று தமிழக அரசு ரெடி பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு பேங்க்லயுமே பாத்தீங்கன்னா கூட்டுறவு பேங்க்ல இதை லிஸ்ட் அவுட் எல்லாமே கொடுத்துட்டு இருக்காங்க. அங்கங்க எவ்வளோ பேர் பாத்தீங்கன்னா நகைக்கடனை வாங்கியிருக்காங்க, எவ்வளோ பேர் திருப்பி கட்டிட்டு இருக்காங்க, எவ்வளோ பேர் கட்ட முடியாம சுச்சுவேஷன்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் எல்லாமே கேட்டு நகைக்கடன்களுடைய அப்டேட்டையும் பாத்தீங்கன்னா தமிழக அரசு நமக்கு கொடுத்துட்டு தாங்க இருக்காங்க. அதுவே நீங்க பாக்குறப்போ தெரியும், போக்குவரத்து கழகங்கள்ல நகைக்கடன் அறிவிப்பு எல்லாமே அப்டேட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 6000 கோடி ரூபாய் பாத்தீங்கன்னா முதற்கட்டமா தள்ளுபடி செய்யலாம். இல்லைன்னா அடுத்த கட்டம் இடைக்கால பட்ஜெட்ல பாத்தீங்கன்னா பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சது போலவே நகைக்கடன்களையும் விரைவில் தள்ளுபடி செய்யலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பட்ஜெட்டையும் ரெடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா புதிய அறிவிப்புகள், நகைக்கடன் தள்ளுபடி குறித்த புதிய அறிவிப்புகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் வெளியிடுவாரு. அதுல நிறைய பேத்துக்கு தள்ளுபடி கிடைக்கும். யாரெல்லாம் இதுல தள்ளுபடி பெற தகுதியானவர்கள்? இப்ப இதுதாங்க பெரிய கேள்வியா இருக்கு. யாருக்கு தள்ளுபடி கொடுக்க முடியும், யாருக்கு தள்ளுபடி கிடையாது? ஸோ முதற்கட்டமா 40 கிராம், அதாவது 5 சவரனுக்குள்ள வச்சிருந்தீங்க அப்படின்னா தள்ளுபடி உங்களுக்கு கிடைக்கும். 5 சவரனுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா தள்ளுபடி அப்படின்றது கிடைக்காது. ஸோ கண்டிப்பா இதுதான் ஃபர்ஸ்ட் பீரியாரிட்டி. இந்த பீரியாரிட்டியை நீங்க ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த தள்ளுபடியும் கிடைக்காது. ஸோ நகைக்கடன் தள்ளுபடி வெறும் பொருளாதார முடிவல்ல, குடும்பங்களுடைய உணர்ச்சிகரமான ஒரு வாழ்வாதாரம். நகைக்கடன் தள்ளுபடியினுடைய தாக்கம் குடும்பத்துடைய கண்ணியம் திரும்ப பெறுதல், பொருளாதாரத்துல மறுமலர்ச்சி, எமோஷனல் வெல்ஃபேர் எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகள் தான் பெரிய பங்கு வகிக்கிறது. நிதி சவால்கள் 45 நாள்ல பாத்தீங்கன்னா 36,000 கோடி பாத்தீங்கன்னா தமிழக அரசு, மத்திய அரசு அந்த கூட்டுறவு வங்கிகளுக்கு செலுத்தப்படணும்.
இது வந்து ஆர்பிஐ உடைய ரூல்ஸ், திரும்பி செலுத்துவதுடைய கலாச்சாரம். ஸோ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா புதிய அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த ஒரு மாபெரும் அறிவிப்பை முதலமைச்சர் விஜய் வெளியிட போறாங்க. இலங்கை வாழ் தமிழர்களுக்கும் இந்த ஸ்பெஷல் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்கும். அதே மாதிரி குடும்ப ஓய்வூதியர்களும் இதில் பெற்றுக்கொள்ள முடியுங்க. தள்ளுபடி யாருக்கு கிடையாது அப்படின்னா கூட்டுறவு வங்கிகள் உறுப்பினர்கள், அவர் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, அதே போல அரசு ஊழியர்கள் அவர் தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த தள்ளுபடி கிடையாது. ஒருத்தர் ஒரு ரேஷன் கார்டை பயன்படுத்தி ஒரு டைம் தான் நகை கடன் வாங்க முடியும். ஒரு குடும்பத்தில் 2-3 பேர் வாங்கினீங்கன்னா அது செல்லுபடி ஆகாதுங்க. இந்த தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க நம்முடைய சேனலோட இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.